ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து நான் ஷேர் பண்ண ஒரு பூஜா வீடியோவில் இந்த ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் வந்து நான் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ நிறையா வாட்டர் ஃபவுண்டைன் மாடல்ஸ் வந்து இருக்குது. ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு தோணுது. அது இல்லாமல் இந்த லீஃப் மாடலில் வந்து இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான கலரில் வந்து இருந்தது. ஸோ அது இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய இந்த பாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். இதோட மாடல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. யூஸ்வலாக அந்த ஸ்கொயர் டைப் இல்லை ஏதாவது ஷேப்பில் தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே அழகாக அந்த ஒரு பாட் ஒரு பானை ஷேப்பில் வந்து இருந்தது. ஸோ அதுவுமே ஒரு தனி அழகாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மெட்டாலிக் பெயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது பெயிண்ட் தான் இது. ஏன்னா இந்த வாட்டர் ஃபவுண்டைனை வந்து பார்த்துட்டு ஒரு சிலர் கேட்ட டவுட் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து பிராஸ் மெட்டீரியலா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தீங்க. இது பித்தளைலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து செராமிக் தான், மேலே அந்த மெட்டாலிக் பெயிண்ட் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அயன் மெட்டீரியல் தான். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது மெட்டாலிக் பெயிண்ட்டுங்கனால தண்ணி பட்டாலும் எதுவும் உறிஞ்சு வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதோட அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது போல தான். கீழே வந்து ஒரு பாட்டு, மேலே இந்த ஃப்ளவர்ஸ் இந்த ஷேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அழகாக இது மேலே நம்ம வச்சுக்கலாம். இது கூட இன்னும் ஒரு அட்டாச்மெண்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த மோட்டர் அது மட்டும்தான் வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வரக்கூடியது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர். நம்ம இதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து போட்டு விட்டுடலாம். ஸோ இந்த டியூப் வந்து இருக்கும். இதை வந்து ஒரு சைடு நம்ம இந்த மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் வந்து நம்ம சொருகி விட்டுணும், அவ்வளோதான். ஸோ இது போல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே மட்டும் போட்டு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூடயே எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து வந்திருந்தது. பட் நம்ம தேவைப்பட்டால் நம்ம கலர் ஸ்டோன்ஸ் கூட நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஒன்று பாதி அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து நான் இதில் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டில் நீங்கள் தண்ணியை வந்து ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரலும் ஆரோ வாட்டரோ இல்லை வேறு நல்ல தண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இதே பாருங்கள், நானே வந்து உப்பு தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணனால இங்கே வந்து அந்த உப்பு கரை வந்து படிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இது நம்ம லைட்டாக தேய்ச்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக சப்போஸ் இது போல் ஃபவுண்டைன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல தண்ணியை வந்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்னீங்களா, இந்த ஜஸ்ட்டு இந்த மோட்டரில் 2 சைடும் இந்த டியூபை எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட் அட்டாச் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, நம்ம இதில் எடுத்து இந்த பின்பக்கமாக ஒரு ஓட்டை வந்து கொடுத்துருப்பாங்க, அது உள்ளே விட்டு அழுத்தி விட்டால் மட்டும் போதும், கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான் இதோட ஃபிட்டிங். ஸோ இப்போ இந்த மோட்டரை எடுத்து நம்ம இது உள்ளே வந்து போட்டு விட்டுடலாம். ஸோ இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஒயர் வந்து வெளியே வரதுக்காக நான் கேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபிட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த மோட்டரை எடுத்து போட்டுட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டா மட்டும் போதும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் தண்ணி மேலே ஃப்ளோ ஆகிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஊற்ற ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து அழகாக ஃப்ளோ ஆகி வரும், உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். எனக்கு இதில் மைனஸாக தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக எனக்கு வந்து தெரியல. ஸோ அது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸாக எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் பெரிய அளவில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றும் தெரியல. ஈவன் நைட்டில் போட்டாலுமே அந்த வாட்டருக்கு எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகலை, அந்த தண்ணி ஊற்றுறது அப்படியே தான் தெரியுது. பட் அந்த கலர் டிஃப்ரென்ஸில் எதுவும் சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இந்த ஃபவுண்டைன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கினது வந்து 1850 அந்த ரேஞ்சுக்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் நான் ஏன் இந்த ஆன்லைன் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரேட் வந்து ஆன்லைனில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் மேலே அதுக்கு வந்து எல்இடி லைட் வந்து இப்படி ரவுண்ட் டைப்பில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதோட ப்ரைஸ் 3500 பக்கமாக வந்து போட்டிருந்தது. லிவிங் ரூமில் இது போல் அழகாக அந்த வாட்டர் ஃபவுண்டைனை வந்து வச்சு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அந்த தண்ணியோட சத்தம் மைனூட்டாக நமக்கு வந்து எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு அழகாகவும் இருந்தது. அந்த தண்ணியோட சத்தமும் நம்ம எப்பயுமே வந்து நல்லா சைலண்ட்டாக இருக்கும்போது நம்ம அதை வந்து ஃபீல் பண்ண முடியாது. அந்த தண்ணியோட சவுண்ட் வந்து கேட்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருக்கிறதுக்கு, நம்ம வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கும் அழகாக இது போல் ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் வந்து நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை வாட்டர் ஃபவுண்டைன்லாம் வைக்க பிடிக்கும் அப்படின்னா இப்போ இது போல் ட்ரெண்டிங் மாடலில் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபவுண்டைன் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.